பார்கவி வீட்டின் மருமகள். அருண் சந்தோஷமாக அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான். பார்கவி, எங்க இருக்க? சமையல் கட்டில் வேலையாக இருந்த பார்கவி வெளியே வந்தாள். எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. கம்பெனியிலிருந்து மெயில் வந்திருக்கு. அடுத்த கிரேடு எனக்கு வந்துவிட்டது. சம்பள உயர்வும் வந்திருக்கு. 11 லட்சம் பேக்கேஜ் இப்போ 15 லட்சம் ஆகிவிட்டது. அதற்கான ஆர்டர் தான். சீக்கிரம் வந்துவிடும். பார்கவியின் முகம் வளர்ந்தது. வீட்டினுள்ளே இருந்த அப்பா நாகராஜனும் அம்மா ஜெயந்தியும் வெளியே வந்தார்கள். வருஷத்துக்கு 4 லட்சம் அதிகமா? நீ ராத்திரி பகலா நேரம் பார்க்காம உழைச்சதுக்கு இப்போ தாண்டா பரிசு கிடச்சிருக்காருன்னு. உனக்கு திருஷ்டி தான் சுற்றி போடணும் என்றாள் அம்மா. பார்கவியோ அருகில் வந்தவள், 4 லட்சம் அதிகன்னு யாரும் வாயை பழக்காதீங்க. அதில் பிடித்தம் டேக்ஸ் எல்லாம் போக பெருசாக கையில் ஒன்றும் தேராது. ஏற்கனவே வாங்கி வச்ச நோய்க்காக ஆஸ்பத்திரிக்கு கொட்டி அள வேண்டியதாக இருக்குது என்றாள் பட்டென்று. அதுக்கு தான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வருஷத்துக்கு 80,000 கட்டுறாரே. அப்படியே முழுசாக இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்கறதில்ல. 30% கையிலிருந்து போட்டு கட்ட வேண்டியதாக இருக்குது. ஏம்மா பார்கவி, நாங்களும் சும்மா சாப்பிடல. என் பென்ஷன் பணத்திலிருந்து மாதம் 30,000 உங்களுக்கு தரோமே. அப்பா நாகராஜனுக்கு சுருக்கென ஏறிவிட்டது. பேசாமல் இருங்க நீங்கள். அவ பேசுவா, நான் பேசக்கூடாதா என்றார். அருணுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வந்திருக்கிற இந்த நல்ல நேரத்தில் சந்தோஷமாக அவனை வாழ்த்தாம எதுக்கு இப்படி விவாதம்? உள்ள வாங்க நீங்க என்று பலவந்தமாக இழுத்து போய்விட்டாள் ஜெயந்தி. பார்கவியும் ரூமினுள் வந்து விட்டாள். அவளை பின்பற்றி அருணும் வந்தான். ஏமா இப்படி அவங்க மூஞ்சிக்கு நேரா பட்டுன்னு அடித்த மாதிரி பேசுகிற? எனக்கு ஒரு பதவி உயர்வுனா அவங்க 2 பேரும் சந்தோஷப்படக்கூடாதா? இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் சொல்லலை. 4 லட்சம் வரவுன்னு அவங்க கணக்கு போட வேண்டாமே? செலவு அதுக்கு மேலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்கெல்லாம் கணக்கு போட மாட்டாங்க. அவங்களா குடும்பம் நடத்துகிறாங்க? நீ தானே நடத்துகிற பார்கவி என்றான் அருண். நீங்கள் மட்டும் சம்பாதிக்கல, நானும் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு பதவி உயர்வு வந்ததும் என்னை விட உங்களுக்கு கம்மி தான் சம்பளம். எனக்கு பேசவும் இந்த குடும்பத்தை நடத்தவும் எல்லா தகுதியும் இருக்குது என்றாள் பார்வதி. இல்லை, அப்பாவும் பென்ஷன் பணத்தை தராரு. அம்மா இந்த வீட்டில் மாடு மாதிரி உழைக்கிறாங்க. அவங்க வயசுக்கு மீறி உழைப்ப போடுறாங்க. அவங்க 2 பேரும் ஓசியில் சாப்பிடல. எல்லாத்துக்கும் மேலே என்னை பெற்று வளர்த்து எம்டெக் படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்புகிற வரைக்கும் முழுசாக அவங்களோட உழைப்பு தான். வேறு யாருமே கிளிக்கலை. இன்றைக்கும் போட்டது போட்டபடி நம்ம 2 பேரும் போட்டுட்டு போயிடுறோம். அவங்க 2 பேரும் இல்லைன்னா நம்ம நாரி போயிடுவோம். பார்கவி கடுப்பாகி விட்டாள். யார் பேசினாலும் பதிலடி தராமல் பார்கவி ஓயவே மாட்டாள். வாக்குவாத முரசலை உண்டாக்கி உறவை உடைத்துவிடும் அளவுக்கு வந்தாலும் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டாள் மருமகள் பார்கவி. அவள் பதிலடி தராவிட்டால் அவளுக்கு அந்த இரவு தூக்கமே வராது. முதலில் இதற்காக அதிகமாக ஆத்திரப்பட்ட அருண் ஒரு கட்டத்தில் அவளிடம் எதுவும் பேச முடியாமல் பின்வாங்கிவிட்டான். அவளுக்கு சரிக்கு சமம் அவனை விட கூடுதலாக சம்பாதிப்பதால் அவள் ஒரு படி மேலதான். அருணுக்கு பெரிய சம்பளம் இருந்தாலும் பார்கவியும் கை கொடுத்தால்தான் வசதியான வாழ்க்கை வாழ முடியும் என்று புரிந்ததனால் அவளுக்கு அடங்கிவிட்டான். பார்கவி புத்திசாலி பெண், தெளிந்த அறிவுள்ளவள், நல்ல நிர்வாகி, எதிலும் குறைந்தவள் அல்ல. அருணின் குடும்பத்தில் அருண் மூர்த்தவன், நர்மதா அவன் தங்கை. நர்மதாவின் கல்யாணம் வரை அவளை படிக்க வைத்து சகல செலவுகளும் செய்து அவளை நல்ல நிலையில் கல்யாணம் முடித்து வைக்கும் வரை எல்லா செலவுகளும் அருணின் அப்பாவான ராமதாஸின் தான். அருண் எதிலும் தலையிடவில்லை. அவனை தலையிட வைக்க அவருக்கு விருப்பமும் இல்லை. அவளை சிறப்பாக கல்யாணம் செய்து முடிக்கும் பொழுது அப்பாவிடம் ₹1 கூட இல்லை. அப்பாவின் மொத்த பணத்தை முழுவதும் நர்மதாவின் கல்யாணத்திலும் நர்மதாவை வளர்ப்பதற்குமே செலவு செய்துவிட்டார். கையில் 4 லட்சம் தான் மிச்சம் இருந்தது. மாதம் வரும் 40,000 பென்ஷனில் அருணுக்கு ₹30,000 தந்து விடுகிறார். அவர் தன் கையில் வைத்து கொள்ள வேண்டும் என ஒருபோதும் நினைக்கவில்லை. ஜெயந்திக்கும் சேமிக்க வேண்டும் என்று ஒரு துளி அளவு எண்ணமும் இல்லை. தங்கள் பிள்ளைகள் 2 பேரும் நல்ல நிலைமையில் இருந்தால் போதுமே என்று சுயநலமில்லாத தம்பதியர்தான் இருவர்களும். பார்வதியை காதலித்து மணந்தவன் அருண். அவனை விட படிப்பிலும் வருமானத்திலும் கொஞ்சம் அதிகம். திடமான பெண், காதல் மூலம் உள்ளே வந்தவள். எல்லாம் சேர்ந்து சுலபமாக ஆட்சியை பிடித்து விட்டாள். அதுவரை குடும்ப நிர்வாகத்தை கையில் வைத்திருந்த ஜெயந்தி அதற்காக சண்டையும் போடவில்லை. மருமகள் கையில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாள். பார்கவி மனதில் பட்டதை பளிச்சென சொல்லும் பெண்.  மனதில் ஒன்று வைத்துவிட்டு மூஞ்சிக்கு நேரா பேசுவது அவளது இயல்பு.
கணவனை பெற்றவர்கள் இதுநாள் வரை குடும்பத்தை நடத்தியவர்கள் என்ற உணர்வுகள் அவளுக்குள்ளும் வேண்டும். மற்றவர்கள் எதை சொன்னாலும் புண்படுவார்கள் என பார்கவி கடுகளவும் யோசிக்க மாட்டாள். அவளுக்கு காரியம் நடக்க வேண்டுமென்றால் அவர்கள் மீது ஏறி மிதித்து கொண்டு கூட போயிட்டே இருப்பாள். இதுதான் அந்த வீட்டின் பெரியவர்களை பலமாக தாக்கியது. அருணும் கணிசமாக பாதித்து விட்டான். அம்மா ஜெயந்தி பாலை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் நுழைந்தாள். அப்பா நாகராஜன், ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு எந்திரிச்சு வந்துட்டீங்க, நீங்கள் எப்படி பசி தாங்குவீங்க? நடுராத்திரியில் பசிக்கும், இந்த ஒரு டம்ளர் பாலை குடிங்க என்று ஜெயந்தி கொடுக்கவும் நிமிர்ந்த மனைவியை பார்த்தார் நாகராஜன். நாளுக்கு நாள் மருமகள் பார்கவியோட வார்த்தைகளில் அனல் அதிகமாக இருக்கு ஜெயந்தி. எனக்கு இருக்கும் பொறுமையெல்லாம் கரைஞ்சு கொண்டே போகுது. அப்படி என்ன நம்மால் அவளுக்கு கஷ்டம் வந்துருச்சு? இந்த வயசுலேயும் நம்ம உதவிகள் தானே செய்கிறோம். என்ன கோபம் நம்ம மேலே அவளுக்கு? ஏங்க, அப்படி எதுவும் இல்லைங்க, அவளுக்கு குணாதிசயமே அப்படிதான் என்றாள் ஜெயந்தி. என்ன, நீ மருமகளுக்கு வக்காலத்து வாங்குறியா? இதே ரேஞ்சில் அவள் பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். நம்ம பையனுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வந்தால் நம்ம சந்தோஷப்படக்கூடாதா? உடனே முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறா, என்ன நியாயம் ஜெயந்தி என்றார். அம்மா அவர் அருகில் வந்து நெருக்கமாக அமர்ந்தாள். பாலை தந்து பருக வைத்தார். அவர் முதுகை மெல்ல தடவி கொடுத்தாள். கையை எடு, நீ என் மூளையே மாத்திர. இதை பாருங்க, நீங்கள் அரசாங்க உத்தியோகம், அங்கே உழைப்பும் ஊதியமும் உண்டு. ஆனால் அவங்க பிரைவேட்டு. சமயத்தில் நடுராத்திரியில் கூட வேலை இருக்கும். சம்பள லட்சங்களில் வாங்கும்போது அதுக்கான உழைப்பை தந்துதானே ஆக வேண்டும் என்றார் ராமானுஜர். சரிங்க, வேலை, குடும்பம், குழந்தைன்னு எல்லாமே இருக்கு இல்லையா? நானும் ஒப்புக்கிறேன் ஜெயந்தி, எல்லாமே இருக்கு. ஆனால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவகிட்ட அறவே இல்லை. நாமளும் ஓசியில் சாப்பிடல, மாதம் 30,000 தரோம். 2 பேருக்குமே கையில் 2 லட்சம் வருது. பெற்றவங்கள பார்த்துக்கிறது அவங்க கடமை. பார்வதி சும்மா விடுவாள், இதையெல்லாம் நீ சொன்னினா? பெற்றவங்களா இருந்தாலும் பணக்கணக்கு பார்க்கத்தானே செய்கிறாங்க. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு தானுங்க என்றார் ஜெயந்தி. அப்படி கணக்கு பார்த்தா நம்ம பிள்ளைங்களை ஆளாக்கினோம். எந்த பெற்றவங்களும் அதை செய்யறதில்லையே. இங்கே பெற்றவங்களுக்கு மட்டும் வேற சட்டமா ஜெயந்தி என்றார். விடுங்க, குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏதோ நம்ம பசங்க மனசில் கோபம் எப்பவும் அணையாமல் இருந்தா வெறுப்பு கசப்பும் படியும். அப்புறம் நம்ம பிள்ளைங்களையே ஆனாலும் அவங்களோட எல்லா செயல்களும் நமக்கு வேறு தான். பாசம் விடுபட்டு போகும். இதெல்லாம் வேணுமா நம்மளுக்கு? அவங்க தப்புக்களை மட்டும் பார்க்காம அவங்க நல்லதை பார்த்தா நம்ம மனசில் சந்தோஷம் வருங்க. நேர்மறை சிந்தனைகளை எப்பவும் வளர்த்துக்கிட்டா மனசு எப்பவுமே தெளிவாக தாங்க இருக்கும். என்னை விட அறிவாளி நீங்கள். பெரிய உத்தவத்தில் குடும்பத்தில் கட்டியாண்ட ஆம்பளை இப்படி இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் மனசு உடைஞ்சு போகலாமா என்று ஜெயந்தி அவளை ஆறுதல் படுத்தினார். இருந்தும் அவர் மனசுக்கு தோணவில்லை. இன்றைக்கும் இந்த வயசுலையும் யாரையும் நாடாமல் சொந்த காலில் நிற்கிற கம்பீரம் உங்களை தவிர யாருக்கு வரும்? கடந்த 35 வருஷமாக பேசி பேசியே என்னை மயக்கி வச்சிருக்க. உன்னால் எந்த பக்கமும் என்னை போக முடியாது உன்னை தாண்டி. இல்லை, நான் உங்களை போக விட்டுருவனா என்றார். அவர் முகல்வாயை தன் கைகளில் ஏந்தி கொண்டாள் ஜெயந்தி. வெறுகு நெருக்கத்தில் இருந்தால் வட்டமான பற்ற மஞ்சள் பூசிய முகம், நெற்றியின் மத்தியில் அழகான குங்குமம், கருப்பும் வெள்ளையுமான கூந்தல், அவளின் கருணை வழியும் கண்கள். இத்தனை ஆண்டுகளாக குடும்பம் நடத்தியவள். அவரது எந்த விருப்பத்துக்கும் ஜெயந்தி தடை சொன்னதே இல்லை. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டவள். அவள் சமையல் மட்டும்தான் நாகராஜனுக்கு பிடிக்கும். அவருக்கு எந்த நேரத்தில் எந்த சிந்தனை என்ன உணர்ச்சி என்று முகம் பார்த்தே கண்டுபிடித்து விடுவாள். அவள் இல்லாமல் ஒரு நொடி கூட அவரால் வாழ முடியாது. அவரது கோபத்தை பேசியே அணைத்து விடுவாள். அதனால்தான் குடும்பம் இன்றளவும் சிதறாமல் இருந்தது. சரி விடுங்க, எதையும் மனசில் போட்டுக்காம படுத்து நிம்மதியாக தூங்குங்க. நமக்கும் வயசாகுது, டென்ஷன் நம்ம தூக்கத்தை கொண்டு போயிருங்க. எனக்கா வயசாகுது? இல்லைன்னு நான் இப்போவே நிரூபிக்கவா? ஆளை விடுங்க சாமி, அதுக்கான வயசு இனி இல்லை என்று விட்டு திருப்தியான தாம்பத்தியத்துக்கு வயசெல்லாம் ஒரு தடையே இல்லை என்றார். எத்தனை சந்தோஷமாக தன் கணவனை வைத்துக்கொள்ள முயற்சி செய்தாலும் அடுத்த தலைமுறை அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாள். ஜெயந்தி பாவம் என்ன செய்வாள்? நாளைக்கு சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் என்னை வந்து பிக்கப் பண்ணுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் என்று அருணிடம் பார்வதி சொல்லி கொண்டிருந்தாள். நம்ம எங்கே போகிறோம்? விடுங்க, நாளைக்கு சொல்கிறேன். கை நிறைய சம்பாதிச்சோம், 2 பேரும் உருப்படியாக எதையும் செய்யலை. அதற்கான ஆரம்பம் நாளைக்கு தொடங்குது. மறுநாள் காலை பார்கவி 8 மணிக்கு எழுந்து வரும்போது தினசரி இதே நேரம்தான். அம்மா ஜெயந்தி காலை சிற்றுண்ட
மதிய உணவு எல்லாம் தயாரித்து ஹாட் கேஸில் போட்டு வைத்திருந்தாள். அருண், சாயங்காலம் சீக்கிரமாக வருவியா? ஏம்மா? இல்லை, நானும் அப்பாவும் மயிலாப்பூர் வரைக்கும் போய் கொஞ்சம் கோயில்களை பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம். உனக்கும் ப்ரமோஷன் வந்திருக்கு, அதனால் கோயில் அர்ச்சனையும் பண்ணிவிட்டு பாபாவுக்கு வஸ்திரம் சாத்திட்டு வரலான்ட்டு இருக்கோம் என்றார். இல்லையத்த, எங்கள் 2 பேருக்கும் வெளியில் முக்கியமான வேலை இருக்குது. நாங்கள் டின்னர் கூட வெளியில் தான். வர 10 மணிக்கு மேலே ஆயிரும். அதை இன்னொரு நாள் வச்சுக்கோங்க, நாங்கள் இன்றைக்கி போகணும் என்ற அப்பா சொல்ல, இதை பாருங்க, கோயிலில் அர்ச்சனையை ஒரு நாள் தள்ளி கூட செய்யலாம். எங்கள் வேலை அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் போக வேண்டாம். ஏம்மா? இன்றைக்கும் நாங்கள் வீட்டில் தானே அடைஞ்சு கிடக்குறோம். இன்றைக்கி ஒரு நாள் வெளியில் போனால் என்னவா என்றார் அப்பா. நீங்கள் ஏன் முன்கூட்டியே சொல்லலை? இல்லை, இன்றைக்கி நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அதுக்கு தடை சொல்லுவியா? ஓ, நாங்கள் வெளியில் போக கூட உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணுமா என்றார் அப்பா. அருண் மிகவும் பதட்டமாகி விட்டான். விடேன் பார்கவி, நாளைக்கு அவங்க போகட்டும், நாம் நாளை மறுநாள் போகலாமே. இல்லைங்க அருண், இது சாமி கும்பிட்டு பிரகாரத்தில் காற்று வாங்குற சாதாரண வேலை இல்லை, மிக முக்கியமான வாழ்வாதார விவகாரம். நாளைக்கு நாம் போயே ஆகணும். ஜெயந்தி, நாமும் நாளைக்கு போய் தான் ஆகணும். விட்டு கொடுக்கவும் ஒரு அளவு இருக்குது, எல்லாத்தையும் விட்டு விட்டு கொடுக்க முடியாது. இதில் என்ன விட்டு கொடுத்தீங்க நீங்கள்? போதுமே பார்கவி, எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை குதர்க்கம்? அருண் கண்டிக்க, என்னங்க, குழந்தைய நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அது நடக்காது பார்கவி, நம்மை தூக்க சொல்லும். 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு நம்ம உடம்புல பலம் இருக்கா? என்ன பேசுகிற ஜெயந்தி? பயசங்களையெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது என்றார் அப்பா. கோயில் வாசல் வரைக்கும் கால் டாக்ஸியில் போய் இறங்கிடலாம், விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்களும் போகட்டும், நாமும் போகலாம், நீங்கள் உள்ளே வாங்க என்றார் ஜெயந்தி. அவர்கள் உள்ளே போக பார்கவி புறப்பட அருணுக்கு தான் எரிச்சல் ஏற்பட்டது. இப்படி எத்தனை நாளைக்கு சண்டை இழுத்து கொண்டே போகும் என்று அவனுக்கு தலைதான் சுற்ற ஆரம்பித்து விட்டது. நண்பர்களே, குடும்பத்தில் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்கணும். அதுவும் வயதாகிவிட்டால் பெரியவர்களுக்கு கோபம் கொஞ்சம் முன்கூட்டியே வரும். இளையவர்கள் அவர்களுக்கு விட்டு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. பெரியவர்கள் கட்டி காப்பதனால்தான் குடும்பம் சிதறாமல் சின்னாபின்னமாகாமல் இருக்கிறது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம்.